வெல்கம் டு ரெசிஸ் ஜிம். இந்த ஜிம் எங்கே பிளேஸ் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா கொட்டியாக்குதான் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த ஜிம்மில் வந்து நான் மோர் தென் 3 years ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்பேரிட்டிவ் ஈஸியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜிம் அண்ட் அஃபோர்டபுள் மெம்பர்ஷிப்ஸ் அண்டு நல்லா வெயிட்ஸ் உள்ள ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஹைட்ராலிக்ஸ் மிஷின்ஸ் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸான மிஷின்ஸுங்க. ஸோ உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம்? அது ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் பிகாஸ் ஆஃப் த ஃபுட் வி ஆர் யூஸிங். ஸோ இந்த காலத்தில் வந்து எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம அந்த கலரிஸை பர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உடற்பயிற்சி பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி விட கொஞ்சம் நிறையவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ், கண்டிப்பாக வந்து அது இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது பிலோ 20 அபோவ் 50 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஐ கேன் சி தட் ஃபார் த பாஸ்ட் 3 years. ஸோ உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன டைம் பண்ணணும்? காலைல பண்ணணுமா, நைட்? இல்லை, அது வந்து டைமிங் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 1 hour உங்களால் எப்போ முடியுதோ. உங்களால் ஈவினிங் டைம் இருந்தால் ஈவினிங், ஆர் எல்ஸ் மார்னிங் இருந்தால் மார்னிங். சில பேர் நைட் 10 மணிக்கு பண்ணுறாங்க, பண்ணலாம். இட்ஸ் ஃபைன். அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணால் அது கரெக்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும்? ஃபுட் இல்லை, அது நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கிறதா. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட்டில் இருக்கணும். வெயிட் கெயின் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட்டில் இருக்கணும். டிபெண்ட்ஸ் அப்பான் தட் கோல். ஸோ நல்ல ஆர்ம்ஸ் வரணும், நல்ல கட்டிங் வரணும்னா அது எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை, அதுவுமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸசைஸ் அண்டு கன்சிஸ்டன்சி அண்டு நம்ம இருக்கிற டயட்டில் தான் இருக்குது. நம்ம எந்த மாதிரி உடம்பு கொண்டு வரோன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதில் தான் இருக்குது. பொதுவாக உடற்பயிற்சி பண்ணுறவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணலாமா, ஸ்மோக் பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணுறவங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு கெயின்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் அதை லிமிட்டாக வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் விட்டுடலாம், அது கண்டிப்பாக விட்டுடலாம். இப்போ என்ன மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கலாம்? இவங்க வந்து வெயிட் தூக்குறாங்க, ரொம்ப ஓவர் வெயிட்லாம் தூக்குவாங்க சிலர். அந்த மாதிரி தூக்கும்போது சில பேர் இந்த ப்ரோட்டீன் பவுடர் அந்த மாதிரியான சப்ளிமெண்ட்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு தூக்குவாங்களா? தூக்கினா என்ன ஆகும்? அந்த சாப்பிட்டு தூக்குனா என்ன ஆகும்? சாப்பிடாம தூக்குனா என்ன ஆகும்? நத்திங் கோயிங் டு அப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுனால ஒன்றும் ஆகுது. இது என்ன, நீங்கள் ஃபுல்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து நீங்கள் அதை சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் வந்து தூக்கத்துக்கு முன்னாடி சாப்பிடணுமா, தூக்கத்துக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு கூட நீங்கள் உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணலாம். இப்போ உடற்பயிற்சி பண்ணுறவங்க நார்மலாக இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் சாப்பிடுவாங்க, ஆயில் ஐட்டம்ஸ். அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடலாமா? ஓவர் ஆயில் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வெயிட் ரொம்ப போட்டோம். ஸோ நீங்கள் லிமிட்டாக ஆயில் கன்சியூம் பண்ணிங்கன்னா அது குட் ஃபார் ஹெல்த். சொல்லுங்க, உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். எத்தனை வருஷமா இங்கே வரீங்க? நான் ஒரு 2 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 2 years. நல்லா இருக்கும் ஜிம். இந்த ஜிம் சூப்பராக இருக்கும், பண்ணுறதுலாம் நல்லா கரெக்டாக இருக்கும். உடற்பயிற்சி பண்ணுறதுனால எந்த மாதிரியான நம்ம உடம்பு வலிமையாக வச்சுருக்கலாம். அப்புறம் எப்படி சொல்கிறது, நல்லா கரெக்டாக நல்லா எப்பவுமே நல்லா இருக்கும் உடம்பு. உடற்பயிற்சி செய்யறதுனால நல்லா இருக்கும் எல்லாமே. தண்ணி நிறைய குடிக்கணுமா? ஆமாம், தண்ணி கண்டிப்பாக நிறைய குடிக்கணும். தண்ணி குடித்தா தான் நல்லது. தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது. அதே இந்த வெயில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா 4 லிட்டருக்கு மேலே குடிக்கணும் தண்ணி. என்ன டைம் பண்ணணும்? சில பேர் வேலைக்கு போய் சீக்கிரமாக போயிட்டனால ஈவினிங் வந்து பண்ணுறாங்கன்னா காலையில் 5 மணி 6 மணிக்கு வந்து பண்ணுறது தான் நல்லது. சரிங்களா? நீங்க என்ன மாதிரியான டிப்ஸ் வச்சுருக்கீங்க உடம்ப ஏற்றுறதுக்கு? 6 பேக்லாம் ஒரு சிலர் வரணுமா? 6 பேக் வரணும். என்ன மாதிரியான? அது ஃபுல் டயட் தான். அங்கே டயட் கண்ட்ரோல் தான். இங்கே ஜிம்மில் செய்யறது விஷயமே இல்லை. நம்ம டயட் இருக்கிறது தான் 6 பேக் வருது எல்லாமே. நம்ம என்ன தான் ஜிம்மில் கஷ்டப்பட்டாலும் வீட்டில் போய் டயட் இருக்கிறது தான் விஷயமே. வீட்டில் என்ன ஃபுட் எடுக்கிறோம் அது எல்லாமே தான். தண்ணி எவ்வளோ குடிக்கிறோம் அது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம டயட் தான். சொல்லுங்க. ஆனால் உங்கள் பேர்? என் பேர் அரவிந்த். திருவான்மியூரில் தான் இருக்கேன். இந்த ஜிம் எங்கே இருக்கிறது? இந்த ஜிம் இருக்கிறது கொட்டிவாக்கம். இந்த உடற்பயிற்சி பண்ணுறதுனால என்ன மாதிரியான பாருங்க? அதாவது பாடியை விட மைண்டுக்கு தான் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து மார்னிங் வரேன். ஸோ மார்னிங் வந்ததுக்கப்புறம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்னோட ரொட்டீனை கண்டினியூ பண்ணுறதுக்கு மைண்ட் செட் வந்து நல்ல லைட்டாக இருக்குது. எதையும் பண்ண முடியுங்கிற ஒரு உத்வேகம் வருது. காலையில் எழுந்து வரீங்க. ஆமாம், ஏதாவது சாப்பிட்டு வரணுமா? அந்த வேலை லைட்டாக ஏதாவது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வர்றது பெட்டர். ஏன்னா இப்போ உங்களுக்கு சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். அதனால் ஏதாவது இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோ இல்லை ஓட்ஸ் அந்த மாதிரி
கொஞ்சமான குவாண்டிட்டி எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு இங்கே வெயிட்ஸ் புஷ் பண்ண கரெக்டாக இருக்கும். தவிர இன்னொன்று ஒருத்தரோட கோலை பொறுத்து இருக்குது. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதுவும் சாப்பிடாம வருவாங்க, கார்டியோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க கோல்ஸை பொறுத்து அது மாறும். பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு வர்றது பெட்டர். இப்போ நீங்க எத்தனை வருஷமா பண்றீங்க? நான் வந்து ப்ராப்பராக பண்ணுறேன். அதாவது இந்த ஜிம்முக்கு வந்து கடந்த 1 வருஷமா வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த கொரோனா டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ப்ராப்பராக பண்ணுறது அந்த கடந்த 1 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சிலர் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு டைம் விட்டுருவாங்க. விடும்போது என்ன மாதிரியான விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதை விடுறதுனால உடனே உங்களுக்கு உடம்பு வந்து இதுவாகிட தளர்ந்து போயிடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுட்டில் வந்து கரெக்டான ஃபுட், அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஜங்க்ஸ் எடுக்காமல், இந்த ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எடுக்காமல் நார்மலான நம்மளோட ஃபுட்டை ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். 1 மாதம் 2 மாதம் கேப் விட்டா கூட இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நமக்கு அவுட் ஆஃப் ஷேப் போக மாட்டாங்க. காய்கறி பழ வகை எல்லாம் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடணும். இல்ல, என்னன்னா காய்கறி பழங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு ஃபைபர் நிறைய இருக்கு. மெயினா உங்களுக்கு ஜிம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால உடம்புல வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபைபர் இருந்தாதான் உங்களுக்கு உங்களோட இது குடல்ல இருந்து எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு லிவர் ஃபங்க்ஷன் தான் மெயினா ஜாஸ்தியா இருக்கும். அப்போ காய்கறி பழங்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது பெட்டர். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பீஃப் சாப்பிட்டா நல்லா தூங்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. என்னது? பீஃப் பத்தி எனக்கு இல்ல. பீஃப் வந்து இப்ப நான் வெஜிடேரியன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீஃப்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. அதாவது என்ன சொல்றது, அந்த அதுக்கு தேவையான இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ பீஃபும் எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் லீன் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் எக்லேயே உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைச்சிரும். பீஃப் வந்து எடுக்கலாம் கண்டிப்பா. பட் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதாவது காய்கறி பழங்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து நிறைய ஃபைபர், அது இல்லாமல் சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ரோட்டீன்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது பீஃப், எக்கு, சிக்கன் இந்த மாதிரி ஃபுட்டில் கண்டிப்பாக இருக்கு. அது சாப்பிட்டா இம்ப்ரூவ் ஆகும். அது அது நீங்கள் எந்த ப்ரோட்டீன் சாப்பிட்றதா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அது காய்கறிகளோட உங்களுக்கு அதோடைய உங்களுடைய இது நல்லா இருக்கும், டைஜஷன் நல்லா இருக்கும். நிறைய மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ல சப்ளிமெண்ட் ஷாப் நிறைய அங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரியான இருக்கலாமா? அது வந்து நிறைய வந்துடுச்சு இப்போ மார்க்கெட்ல. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரீசர்ச் பண்ணிட்டு இல்ல, அதாவது ரிஸ்க் இல்லைங்கிறது வந்து ப்ராடக்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து ரீசர்ச் பண்றதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. ஸோ ரீசர்ச் பண்ணிட்டு நல்ல ப்ராடக்ட்லாம் பார்த்து எடுக்கணும். அதனால மட்டுமே பாடி பில்ட் பண்ணிடலாம் நினைச்சாங்கன்னா அது தப்பு. ஏன்னா அது ஒரு சப்ளிமெண்ட் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி உங்களோட ஃபுட்டில் எடுத்துட்டு அதை ஓரளவுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு வேணா நீங்க சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். உடற்பயிற்சி காலையில பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு காலையில கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா மார்னிங் ஏன்னா அதுலேருந்து என்னோட ஃபுட்லேருந்து எல்லாமே சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். ஈவினிங்னா வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும், மைண்ட் செட் இருக்காது. அதனால நான் மார்னிங் வருவேன். சில பேரோட கம்ஃபர்ட்டை பொறுத்து இருக்கு. இப்போ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, அதாவது மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் டைம் இருக்கிறவங்க வருவாங்க. சில பேருக்கு மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான்.